இன்றைக்கு அதிமுகவில் இருக்கின்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி உருவாக வேண்டும் என்பதிலே மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணியே கிடையாது, சட்டப்பேரவை தேர்தலையும் கிடையாது சொன்னவர், இப்போ ஒரு 2 நாளா ஒரே எதிரி திமுக தான், கூட்டணின்னா அப்போ பார்த்துக்கலாம், யார் யார் எங்கெங்க இருப்பாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இறங்கி வந்துட்டாரோ? இல்லைங்க, இப்போ இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜகவோட கூட்டணி சேருவீங்களான்னு கேட்டபோது சட்டமன்ற தேர்தலில் அதை பற்றி முடிவெடுப்போம் என்று சொல்கிறார். இது வரைக்கும் பாஜகனா கூட்டணியே கிடையாது அவங்களோட சொன்னவர், சட்டமன்ற தேர்தலின் போது முடிவெடுக்கலாம் என்று சொன்னால் அவர் பாஜக கூட்டணிக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டார், ரெடி ஆயிட்டாரு. ஆமாம், அப்படி என்று தெளிவாக மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை தான் இன்றைக்கு அவர் உருவாக்கி இருக்கிறார். அவ்வளோ தெளிவாக சொல்லிட்டாருங்கிறீங்களா? பிஜேபிக்கு எடப்பாடி ரெடி? ஆமாம் சார், அதனுடைய அர்த்தம் என்ன சார்? நான் என்ன சொல்கிறேன், பாஜகவோட கூட்டணி சேருவீங்களான்னு கேட்டால் என்ன சொல்லணும்? பொதுக்குள்ள தீர்மானம் போட்டோம், பாஜகவோட உறவில்லை ஒட்டுமில்லைன்னு சொல்லி போட்டோம். அதை ஏங்க திரும்பி திரும்பி கேட்குறீங்கன்னு அப்பப்போ கேட்டார்ல, கோச்சிருக்கிறாரு நிருபர்களை. நிருபத்திலேயே கோபத்தையும் காட்டியிருக்கார் நிருபர்கிட்ட. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு, சட்டமன்ற தேர்தலின் போது அதை பற்றி முடிவெடுப்போம்னு சொன்னால் அதுக்கு அவர் தயாராகிட்டார்.